Hi students, நாம் இந்த வீடியோல செங்குந்தர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த காலேஜ் எங்க லொக்கேட்டா இருக்கு, இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்னவா இருக்கு, இந்த காலேஜ்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, இந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, இந்த காலேஜோட லொகேஷன் எப்படி பஸ்ல வரணும் அப்படின்னு பத்தி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த செங்குந்தர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற குமரமங்கலம் அப்படின்ற ஏரியா தான் லொக்கேட்டா இருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு 2629. ஸோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான், அஃபிலியேட் டு அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த காலேஜ் ஏஐசிடியில் அப்ரூவல் வச்சிருக்காங்க. அடுத்தது இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸா இருக்கட்டும், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸா இருக்கட்டும், சிஎஸ்சியா இருக்கட்டும், ஐடியா இருக்கட்டும், இந்த மாதிரி பல வகையான கோர்சஸ் இவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 8 lakhs per annum வரைக்குமே, ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 3.5 lakhs per annum வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன கம்பெனிஸ்ல இந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிடிஎஸ், விப்ரோ, இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் ஒவ்வொரு வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ண வந்துட்டு இருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் இந்த காலேஜ்ல நீங்க வருத்தப்படவே தேவையில்ல. ஸோ அடுத்ததான் நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கீங்க, இல்ல என்எஸ்எஸ்ல இருக்கீங்க, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா வரணும் அப்படின்னா தாராளமாக இந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கா இருக்கட்டும், என்எஸ்எஸ்ஸா இருக்கட்டும், இவங்களுக்கு வேற லெவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து இந்த காலேஜ் லொகேஷன் பார்த்தீங்கன்னா குமரமங்கலத்துல இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பஸ் ரூட்ல எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்செங்கோடு ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த காலேஜ் லொக்கேட்டா இருக்கு. ஸோ நீங்க நாமக்கல்ல இருந்து வரீங்க அப்படின்னா நாமக்கல் டு திருச்செங்கோடு பஸ் ஏறினீங்க அப்படின்னா இந்த காலேஜ் ஸ்டாப் சொல்லி இறங்கிக்கலாம். இதே நீங்க கரூர்ல இருந்து வரீங்க அப்படின்னா கரூர் டு திருச்செங்கோடு, திருச்செங்கோடு டு நாமக்கல் பஸ் ஏறினா இந்த காலேஜ் ஸ்டாப் சொல்லி இறங்கிக்கலாம். இதே சேலம்ல இருந்து வரீங்க அப்படின்னா சேலம் டு திருச்செங்கோடு வந்துட்டு திருச்செங்கோடு டு நாமக்கல் போற பஸ்ல இந்த காலேஜ் ஸ்டாப் சொல்லி நீங்க இறங்கிக்கலாம். இல்ல ஈரோட்ல இருந்து வரீங்க அப்படின்னா ஈரோடு டைரக்ட் நாமக்கல் பஸ்ஸும் இருக்கு. இல்ல ஈரோடு திருச்செங்கோடு வந்துட்டு நீங்க திருச்செங்கோடு நாமக்கல் பஸ் ஏறி அதுல இந்த காலேஜ் பேரை சொல்லி நீங்க இறங்கிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி ரொம்பவே அதிகமாவே இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த காலேஜ் பத்தின மேஜரான டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம இதை தாண்டி இந்த காலேஜ் பத்தின எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீ எஜுகேஷன் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு 12th படிக்கிற பசங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.